மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நைட்டுக்கு சப்பாத்தி போடவா தோசை சுடவா, என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல. இல்லை அந்த துறை வேற, அவனுக்கு என்ன பிடிக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமா, இந்த பையன் எங்க போச்சது? கத்து கூப்பிடலான்னு பார்த்தா இவங்க வேற ஹாலில் உட்காந்து ஃபைலை பார்க்காங்க. ராணி, நான் பொறுப்பா இருக்கேன்க்கா, நான் எவ்வளவு பொறுப்பா மருமகளா நடந்துக்கிறதே பாருங்கக்கா. நான் ஆளையே காணோம். என்ன ஒரே சேலக்கட்டோட தான் நடக்கு? ஏதோ எக்கச்சமா இருங்கக்கா. அட்டேங்கப்ப வெக்கம்லாம் வருது. என்னத்தை சொல்ல, எக்கச்சமா இருங்கக்கா. எனக்கு வெக்கமா வரும், எனக்கு கோங்கோமா வந்துடும். இந்த சேலை கட்டுறதுக்கு நீ 1 மணி நேரமா உள்ள கடந்திருக்க. அக்கா அது என்னமோ தெரியல, அந்த வீட்டுல நான் எந்த ட்ரெஸ்னாலும் போட்டேன், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சேலை தான் கட்டணுமா? தோற சொல்லிட்டாவளோ? ஆமா, அது ஏன் கேக்கிய? இங்க பாரு, உன் பெட்ரூம் கதையெல்லாம் என்கிட்ட சொன்னு வச்சுக்க, நீங்களும் கேட்க மாட்டியா, என்னையும் சொல்ல விட மாட்டேக்கியா? ஏட்டி இத மட்டுமாவது ரகசியமா வையன்டி. அது என்னமோ தெரியல, இசைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். சொல்லி இப்ப என் மனசுல எதுவுமே கடக்க மாட்டேங்குது. யாருக்கிட்டயாவது சொன்னாதான் எனக்கு இருக்கவே முடியலக்கா. மாமியார் கிட்ட சொல்லு, அது எதை வரவே மாட்டேக்காவல. இல்லன்னா நீ அவங்க கிட்ட சொல்லிடுவ. முக்காசி கதையா அவங்க கிட்ட தான் சொல்லுவேன். சரி, போய் சப்பாத்திக்கு மாவு பண்ண. கை அழுக்காவுமே. என்னது? வேற ஏதாவது இந்த வேலை கொடுங்கக்கா. அது மாவு பண்ணுனா அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதுல இருந்து கையை எடுத்து மறுபடியும் அதில் விட்டு குத்தி அடிச்சு சப்பா வேண்டாக்கா. எதுக்குக்கா நமக்கு ரொட்டி எல்லாம்? அது வேண்டாம். நீங்க வேற எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன். சரி, மாவாட்டு. அங்க பத்தில மறுபடியும் நீங்க மாவு ஐட்டமே குடிக்கிய. நானே இப்பதான் நீட்ட சேலை எல்லாம் கட்டியிருக்கேன். சேலை கட்டினா மாவாட்ட கூடாதோ? இப்படி மாவாட்டி அதை அழுக்காக்கிறதுக்கு நான் 2 மணி நேரம் உள்ள இருந்து கஷ்டப்பட்டு சேலை கட்டியிருக்கேன். சரி, அது என்னங்க ரொம்ப டிப் டப்பெல்லாம் இப்ப பெறப்படுதிய? உங்க குழந்தையும் போட்ட ஆர்டர் நீட்டி சொல்லுதா? நல்ல நேரம் வாய் திறந்து கேட்டல, நான் சொல்லுவேன்க்கா. ஆகா, தெரியாம விட்ட கேட்டுட்டேட. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எது பெருசா சொல்ல மாட்டியா? நீ இசையெல்லாம் பேசிட்டு கிடக்க மாதிரி. சரி, நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? எனக்கு கூச்ச நாச்சங்கள்லாம் இருக்கதானே செய்யும். அப்பாடா, அப்ப சரி சொல்லு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் எப்ப போல இசை கூட சேர்ந்து அவ போட்ட ட்ரெஸ் போட்டுட்டாலேவன் அப்படி போட்டுட்டு உள்ள வந்தேன். அங்கே நில்லுனவன். தாயே, மனுஷன் எங்குள்ள கோவத்தை கொண்டுட்டு வந்து தட்டுனா அவ்வளோ தெரியல. அம்மா என்ன வந்துட்டாவ? நீ தான் துண்டக்கான்னு ஓடி இருப்பிய. உள்ள மாட்டிக்கிட்ட, இல்லைன்னா ஓடி இருப்பேன். நீயும் துறைக்கு பயப்படாத மாதிரியே டிராவல் பண்ணிட்டு இருக்கட்டி. அது ஒரு பெரிய சோக கதைக்கா, அது 2ஆ சொல்லுவேன். அந்தால உள்ள வந்தாவ. இனிமேலே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டேன்னு வச்சுக்க. அண்ணிய பாரு, அபி அண்ணிய பாரு, இயல் அண்ணிய பாரு, எப்பவும் எவ்வளவு பவ்யமா அழகா சேலை கட்டி இருக்காங்க. நீ இந்த வீட்டு மருமக தானடி? இவ்வளவு அந்த அரமனையில இருந்தா சரியா போச்சு. இப்போ இந்த அரமனைக்கு வந்திருக்க, இந்த அரமனைக்கு ஒரு கௌரவம் இருக்கு. நீ மருமகளா வெளியில போவ, இவனாலும் இசை கூட சேர்ந்து சுத்துவ, பெருசா தெரியாது. அப்படி இப்படின்னு பாடம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாவ. அடிக்க கூடாதுன்னு பாடம் எடுத்திருப்பாவளா இருக்கும். அத்தடி அதான் உண்மை. கைய வாங்கினாவ, என்ன நினைச்சாலும் தெரியல, அத்தனை கோவத்தை அப்படி கைக்குள்ள அப்படி அடக்கி வச்சுட்டு தான் இதை சொன்னாவ. தப்பிச்சுட்டேன்னு சொல்லு. அதான் இப்ப ஒரே சேலையா கட்டிட்டு இருக்க. ஆமா. ஐயோ, இசை வேற ரொம்ப நக்கல் பண்ணதா. எனக்கு அங்கேயும் சமாளிக்க முடியல, இங்கேயும் சமாளிக்க முடியல. சோகத்தை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க பாரு, இதுல ஒன்னும் அடிச்சுக்க முடியாது. சரிடி, அதுல சட்னி அரைச்சு வச்சிருக்கேன், லேசா தாளிச்சு மட்டும் வச்சிரு. வெங்காயம் வெட்ட வேண்டியது இருக்குமே. ஓக்கா மக்கா, எடில ஒரு வாரில் கிடந்து பாத்தியா? ஏக்கா, என்னன்னா வாரில் வச்சு தூக்க சொல்லாதீங்கக்கா, என்னால தூக்க முடியாதுக்கா. எதுக்கு? குனிஞ்ச சேலை அப்படியே உருகிட்டு வந்துடுறேன். வேலை கறிக்கு புள்ள சத்திரமா பா, ஒரு ரூமுக்கே போ. ஓ புருஷன் இப்ப வருவான், போ. ஏன்டி 9 மணிக்கெல்லாம் பெட்ரூம்குள்ள பேதியா எப்படி விடிய விடிய அங்க கிடக்க? நான் படுற பாட்டுல சொன்ன உங்க காதுல ரத்தமே வந்துடும். இவ கிட்ட கேட்கணுமே, 9 மணில இருந்து மறுநாள் காலை 8 மணி வரைக்கும் உள்ளே கிடக்கால. எப்படி ஏட்டி எப்படி உள்ளே கிடக்க? ஒரே காதல் போலுக்கு. இல்லக்கா, எனக்கு கோவம் வந்துடும். என்னை பத்தி தெரிஞ்ச பிள்ளை பேசாதிய. அதானே ஏட்டி, என்னட்டி பண்ணுவிய? நானா அப்படியே செவத்துல அரைஞ்ச பள்ளி மாதிரி செவத்தோடயே இருந்துக்கிறேன்க்கா. எண்ணிக்கிட்டே இப்ப எத்தனை மணி நேரம் இருக்கு, எத்தனை மணி நேரம் இருக்கு, அப்படியே பொழுது போயிருக்கா. ஏட்டி, இந்த காதலு, ரொமான்ஸ், பாட்டு இதெல்லாம் கிடையாது. நீங்க வேற, அந்த வீட்டுல இருக்கும் போது கொஞ்சமாவது தைரியமா இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுவும் கிடையாது.
அப்படின்ட்டே இருப்பாங்க. எங்க காதல் எங்க ரொமான்ஸ் வர இல்லக்கா உங்களுக்கு வருமா? கொண்டுற பட்டி. அது என்னங்க இவெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்காவ. நம்ம கிட்ட மட்டும் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாவ. அதே இவ கிட்ட எல்லாம் கேட்டோம்னா நம்ம பட்டி அப்படின்னு ஏதோ எங்களுக்கு இதெல்லாம் தெரியாத மாதிரி. சொன்னா வாங்கிட்டதான் சொல்லணும். ஓடிரே புரிஞ்சு வச்சு ஒரே ரொமான்ஸ் தான். போயிரு கோத்த கலப்பிடாத. நான் ஏற்கனவே அந்த மனுஷன் மேல கொலை வெறியில இருக்கேன். கூட கொஞ்சம் ஏத்தி விட்டுறத போயிரு. நைட்டு சத்தம் கேட்டுச்சா? ஏய் கோத்த கலப்பாதட்டி. அப்படி சத்தம் கேட்டுச்சா? வேண்டாம் கடுப்பேத்தாத போயிரு. எனக்கு நல்லா கேட்டுச்சுடா. சிரிச்சா தெரியுமா? எருமை அது அவ மௌனுக்கு கொடுப்பாவ. அப்ப உங்களுக்கு கொடுக்கலையோ? எருமை ஓடி சொல்லிட்டேன். உங்களுக்கு தான் கொடுக்காவ நினைச்சி வெக்கத்தோட அவில பார்க்க அவி வெக்கத்தோட என்ன பாப்பாவ? அம்மா போட்டி பாடா. என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? இச்சி இச்சி சவுண்டே எங்க ரூமுக்கு கேக்குமா? நான் வெக்கத்தோட அவில பாப்பேன். அவிலும் வெக்கப்பட்டு என்ன பாப்பாவ. அப்புறம் அப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா உங்க ரூம்ல சவுண்ட் கம்மியாயிரும். ஐயோ மானம் போச்சு. அப்புறம் வெக்கப்பட்டுட்டே அவிய சே திரும்பிக்கிட்டவ. நான் இந்த சே திரும்பிக்கிடுவேன். ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் நடக்காது. பெருமை. ஐயோ அவி பிள்ளையில தூக்கிச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாவ. இப்படியாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கிய? நான் என்ன இன்னைக்கு சொல்லிடுறேன். நீ ஒண்ணு கிரிக்கண்டா போ. சரி என் ரூம்ல நான் கிளீன் பண்ணிட்டு வரேன். ரொம்ப தியாரி இருக்க. வாங்கக்கா. ஐயா அப்ப இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காவ. அப்போ தம்பி இப்படிதானே நினைச்சிருப்போம். சாப்பாடு எடுத்துட்டு வா. புள்ளி வந்துட்டானே அப்படி. இல்ல வருவான். இனிமேதான் வருவான். சரி எனக்கு சாப்பாடு எடுத்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரி. அப்புறம் அந்த போறத பாரு. தெரியுமா திமுருக்குனே பிறந்தவா. இரு என்னை மாத்திரமே ஒரு முடிவு கட்டுறேன். அண்ணே நீ சீக்கிரம் வந்துட்டியா? ஆமா பஞ்சாயத்து நாளைக்கு காலையிலையாமே. நம்ம தான் போக முடியாது. கருப்பு சிங்கப்பா நம்மள கேள்வி கேட்க மாட்டாரு. கேட்க முடியாது. அதனால வசமா செஞ்சுட்டு வந்தேன். சொப்பனுக்கு அதெல்லாம் பத்தாது. இன்னும் அதிகமா பண்ணிருக்கணும். இன்னும் என்ன பண்ணிருந்தாலும் கருப்பு சிங்கம் நம்மள கேள்வி கேட்டிருக்க முடியாது. ஏன்னா இப்போ அவங்க ராஜ்யம் வேற நம்ம ராஜ்யம் வேற. நமக்கு பிடிக்காதவங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நான் இது நினைக்காம போயிட்டேன். இல்லைன்னு வச்சுக்க அவனுக்கு ஏதாவது பண்ணிருப்பேன். நான் என்ன அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருக்கதான் நினைச்சிட்டேன். அவங்க ராஜ்யபாரம் வேற நம்ம ராஜ்யபாரம் வேற. நம்ம எதிரியை போட்டு தரணும். அவ்வளவுதான். கேள்வி கேட்க முடியாது. அப்ப இன்னும் ஏதாவது பண்ணலாமா? இனி பண்ண முடியாது. பஞ்சாயத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கணும். இனி நேரா பஞ்சாயத்துக்கு போயிருவாங்க. இப்படி தெரிஞ்சா இன்னும் டைம் இருக்குல்ல. ஏதாவது பண்ணலாங்க. பஞ்சாயத்து நாளைக்கு காலையில மாத்திருக்காங்க. ஏன் திடீர்னு என்ன? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? நீ அப்பா பாத்தியா? இல்ல நம்மளாலதான் உடம்பு சரியில்லை போக்கு. சரி எப்படியாவது பாத்துடலாம். சரி சரிண்ணே நான் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிடா நானும் ரூமுக்கு போடியதான். சரிண்ணே. புள்ள ஞாபகம் வேற இருக்க. புள்ள முகம் வேற கண்ணு முன்னாடியே வந்துட்டு போகுது. கோயில போடுச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமம்மா, அது எப்படி ஆடுமம்மா. நாளா எங்க எப்படி இருக்க வேண்டியவா. கோயில போடுச்சி தாயே அம்மா. நான் ஒன்ன நினைச்சேன் ஏங்கிட்டா வச்சேன். ஞான பெண்ணே ஞான பெண்ணே. தாயே எதுக்கு இத்தனை தாயே? விஷயம் அப்படி போகுதா? ஆத்தி பெரிய இயக்கமா எங்கதால ஏன் பாடு தெரியாம இப்ப எதுக்கு இத்தனை தாய போட்ட? விஷயம் அப்படி போகுதா? நான் அப்படி எதுவும் பண்ணலையே. நான் ஏதோ பிரமிப்பா பண்ணதானே இப்ப சொல்லுவா. சத்தியமா கேளு. உங்க அக்கட்டாலும் கேட்டு பார்த்துக்க. நான் எதுவுமே பண்ணல. உங்க அக்கா மாவு அரைக்க சொன்னா அதை கூட நான் அரைக்கல. நீங்க வேற தேவையில்லாம இழுத்து பறிச்சு விட்டுட்டு போயிடாத. விஷயம் அப்படி போகுதா? தாக்கு பிடிக்காது.
இப்பெல்லாம் ஒரே சேலைதான் கட்டுவிய, பெரிய ஆளுன்னு நிரூபிக்கிறோம். ஓ, உன் கண்ணை இப்ப அதுதான் ஊத்துதாங்க. சரி, கண்ணு போட்டுக்க, அப்படியே நான் கெட்டாம போவேன்ல. ஓ, நான் கண்ணு போட்டுருவேணும். சரிதான், அழகுதான், அதுக்காக ரொம்ப நீட்டா என்ன. அப்பா மொத திருப்பி ஒத்துக்கிட்டாப்பா. சரி, நான் ரொம்ப அழகா இருக்கேனோ? சி, அப்பலாம் இல்லையே. அதானே பார்த்தேன். என் கூட இருக்கிற நீ எப்படி ஒத்துக்கிடுவேனே. வாத்தே வா. என்ன இவனத்துக்கு வந்திருக்க? ஒத்திலேட்டி வந்தா? இல்ல, அப்பா கூட. சான்மாமாவா? ஆமா. சான்மாமா வந்திருக்காங்களா? உள்ள வரல, வெளியில நிக்காங்க. ஆத்தி, எட்டி மிதிச்சதுக்கு அப்புறமா தம்பியார தேடி வந்திருக்கவன்னா பாராட்டணும். இல்ல, நான் தான் உங்களெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா, அதான் என் புருஷன் எல்லாரும் அந்த வீட்டுக்கு போயிட்டாவ. எங்க? சிவகாமி அம்மா வீட்டுக்கு. கொன்னே போடுறேன். தமிழரசி அம்மான்னு சொல்லுங்கட்டி. சிவகாமி அம்மா, சிவகாமி அம்மான்னு கிட்டே ஆவச்சு மாதிரி சொல்லுறேன். அந்த 3 பேர்ல இருந்தா அப்படி பேர் வச்சிருக்குது. அது எனக்கும் தொத்திக்கிட்டு. எதுக்காக அப்படி ஒரு பேர் வச்சானுங்க? அக்கா, மாமாலாம் எங்க? இப்பதான் ரூமுக்கு போனாவன்னு நினைக்க. இவனும் இங்க தாண்டி இருந்தாவ. எப்படி திறந்தாச்சுல? வந்தாச்சுப்பா. இன்னைக்கு வந்துட்டேன், நான் தப்பிச்சிடறேன்ப்பா. இசை, இன்னைக்கு நம்ம 2 ஒன்னாவே இருக்கணும், சரியா? குசுக்கி, சந்தோஷப்பட விட்டுற மாட்டியா? எத்த வச்சு அழலாம் கட்டுதா? வேஸ்ட். இது சட்டு விட்டு நல்ல முடிவா எடுக்கணும். நாளை திறனை இதெல்லாம் பார்த்து கண்ணு போடாதானே. கொஞ்சம் மார்க்கமா தான் மட்டும் இருக்க. நீயும் என்ன சேலை கட்ட, எதுக்காக இத்தனை அலப்பற பண்ணத? மாமன் பொண்டாட்டி ஆய்வா 2 பேரும் பேசுற பேச்ச பாரு. இது தோசை சுட்டு சாப்பிடுறியா? இப்பதான் சேனப்பா எனக்கு நெய் தோசை சுட்டு கொடுத்தாங்களே, நான் சாப்பிட்டேனே. சாப்பிட்டுட்டு அங்க வந்தியாங்க. நான் வரணும்னு நினைக்கல. அப்பதான் தோசை சுட்டுட்டு இருந்தாங்களா, அப்பதான் நான் கேட்டேன் மாமாவை பார்க்க போறேன்னு. அதான் அப்ப கூட்டிட்டு வந்தாங்க. உள்ள கூப்பிட வர மாட்டாங்களாம். சரி, நான் காஃபி போட்டு தரேன், கொண்டு கொடுத்துருவியா? சரி. ஒரே லவ் தான் போலுக்கு. வேண்டாம், வாய கலராத. சரி, உள்ளதாங்க மாமா இருக்காவ, போய் பாரு. சரி, நல்லதா இருக்கு. அப்பாடா, ஒரே ரொமான்ஸ் போலுக்கு. நல்லதும் பேசுத, கெட்டதும் பேசுத. போ தாயி போ. அப்பாடா, இன்னைக்கு இந்த பேவல வந்திருக்கு, நான் தப்பிச்சிருவேன். இவ வேற ஏன் நிலைமை தெரியாம நானே எப்படா சமாளிக்கலாம் நினைச்சேன். இனி மோவலை கொஞ்சம் ஆரம்பிச்சிச்சுன்னா விடிய விடிய கொஞ்சம். அப்பாட, தப்பிச்சப்பா. போய் நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டாலும் இவனுக்கு இருக்க முடியும். நினைச்ச நேரம் புள்ளைய கூட கொஞ்சம் முடியல. என்ன வாழ்க்கடா இது? புள்ள ஞாபகமாவே இருக்கு. எனக்கு இதுக்கு எப்படி தூக்கம் வரும்? புள்ளைய போக்குன்னு போல இருக்க. தங்கப்புல, எம்மா என் தங்க புள்ள. எம்மா, என் பிள்ளைய பக்கம் தூங்கணும்னு நினைச்சேன். என் பிள்ளை எப்படி வந்திருக்கு பாரு. என் தங்க புள்ள, என்னாச்சு? என்னத்துக்கு வந்திருக்க? பாக்கன் போல இருந்துச்சுல, அதான் வந்தேன். பாக்கன் போல இருந்துச்சம்மா? ஆமா, அப்பா தோசை சட்டு தந்துட்டு இருந்தாங்களா, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா எப்பவும் நீங்க தானே ஊட்டி வருவீங்க. அது எனக்கு ஞாபகம் வந்துச்சா, அதான் வந்துட்டேன். என் பிள்ளைக்கு ஞாபகம் வந்துச்சம்மா? ஆமா, அதான் எனக்கும் ஞாபகமாவே இருந்திருக்கு. சாப்பிட்டியா பிள்ளை? சாப்பிட்டேன். அப்பா ஊட்டி விட்டாங்கல்ல. யார் கூட்டு வந்தா? நானும் அப்பாவா? அப்பாவா? ஜனனி வந்திருக்கா? எங்க? ஆனா உள்ள வரல, நம்ம தேர்ல தான் நிக்காங்க. நான் தான் உள்ள வந்தேன். உள்ள வரலையா? இன்னைக்கு மாமா கூட இருக்கியா? அப்பா அவங்க அக்கா இருக்கல, போய் சொல்லு. அண்ணன் விட்டுட்டாமலா, வீட்டுக்கு போயிடுவோம். இல்ல, இன்னைக்கு எல்லாரும் அங்க போயிட்டாங்கல்ல, சிவகாமி அம்மா வீட்டுக்கு. அங்க போயிட்டானுல? சாப்பிடறதுக்குத்தான். இப்ப வந்துருவாங்க. நான் வீட்டுக்கு போறேன். மாமா கூட இரு இன்னைக்கு. சரி. அம்மா, என் தட்டவே மாட்டால ஒரு பேச்சு. என் தங்க பிள்ளை, என் பிள்ளை. எனக்கு சேர்ந்து சாப்பிடுவான். என் பிள்ளைக்கு நான் ஊட்டி விடுவேன், சரியா? சரி. ஆமா, எதுக்கு பஞ்சாயத்தை நாளைக்கு மாத்திருக்காங்களா? அதுவா, அதுக்கும் காரணம் நான் தான். நான் போய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினேன்னா
அதுக்கு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. அதான் 2 பஞ்சாயத்து ஆகி போச்சா, அதான் 2 பஞ்சாயத்துக்கும் போண்டி இருக்கா, அதான் நாளைக்கே மாத்திட்டாங்க. ஏன் பிள்ளைக்கு பஞ்சாயத்தா? பாப்போம் என் பிள்ளை மேல எப்படி பஞ்சாயத்து வைக்காங்கன்னு. ஏன் பிள்ளைக்கு எதாவது எடுத்துட்டு வா. அக்கா அப்பாவை பார்க்க போயிட்டா. அதானே அவதான் கெட்டி கையாச்ச. சரி மாமா, நான் போய் தர மாமாவும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரி மாமா. ஐ, இந்த போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? அன்னைக்கு ராணி தான் எடுத்து கொடுத்தா. அதான் சூப்பரா இருக்கு பத்தியா? நாங்க லைவ் போட்டோம்ல அது. என்னென்ன வேலாம் பாக்கனியா? எவ்வளவு அழகா இருக்க பத்தியா? ஆமா. சரி மாமா, நான் போய் தர மாமா பார்த்துட்டு வரேன். சரி பாத்துப்போம். தங்கப்புல வந்தக்கா பாரு தேடி. ஜான் மாமா இல்ல, ஈஸியா கூப்பிடுதாங்க. அவ இன்னைக்கு இங்க தங்கட்டுமே. கிங்ஸ் இன்னைக்கு வீட்ல இருக்கான் போலுக்கு, அதான். அப்படியா? வேணா ஒரு வாய் சாப்பாடு உருட்டி விடுங்க, அப்புறமா போட்டேன். சரி ஏதாவது இருக்கா? அவளுக்கு பிடிச்சதே செஞ்சு வச்சுட்டேன், வந்து உருட்டி விடுங்க. தேங்க்ஸ். யாருக்கு எந்த நேரம் எதை கொடுக்கணும் எல்லாம் சரியா தெரிஞ்சு வச்சிருப்போம். எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்போம். என் தங்க புள்ள என்ன வேலை பார்த்துருக்கேன் புள்ள. என் தங்க புள்ள, என் தங்க புள்ள, எனக்கு மாமா கூட ஏற. சரி. என் புள்ள எதுனாலும் சரின்றவளா. எம்மா என் தங்க புள்ள. சரி வா மாமா, உனக்கு வேண்டி வச்சு நல்லா தொடச்சு விட்டேன். சரி ராணி, அந்த காட்டு துண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. இப்ப வேண்டாம், தூங்கும் போது. இல்ல தங்க புள்ள, மணி நேரம் 8 மணி ஆயிட்டுல, அதை தொடச்சு எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்பதான் நல்ல தூக்கம் வரும். வெண்ணி கொஞ்சம் கதகதப்பா இருக்கட்டும். தெரியும், நான் பாத்துக்கிறேன். எம்மா என் புள்ள, எம்மா என் தங்க புள்ள. அங்க இருந்திருந்தா ஒரு டாக்டராவும் பார்த்திருப்பேன், ஒரு அப்பாவும் பார்த்திருப்பேன். இங்க என் பிள்ளைக்கு நான் எதுவும் பார்க்கல. எம்மோ என்ன மாமா? மாமாவை தேடிச்சோ? ஆமா, அதான் வந்தேன். என் தங்கம். சரி இசு, கிளம்பு. அண்ணா மாமா கூப்பிடுதாங்க பாரு. சரி. என் பிள்ளைல தேடி வந்திருக்கான். என் தங்கம். சரி நாளைக்கு பாப்போம். சரி மாமா. என் தங்கம். சரி பார்த்து போ. சரி நான் போயிருவேன். என் புள்ள பாசத்துல தேடி வந்திருக்கா. பிள்ளைக்கு தேடி இருக்கு, தேடி வந்துட்டா. அவ கூட இருக்கிற பாக்கியத்தை இழந்துட்டேன். என் புள்ள கூட இருக்கிற பாக்கியத்தை நான் இழந்துட்டேன். இதே அந்த வீட்டுல இருக்கும் போதே எப்படா வீட்டுக்கு வருவோம், புள்ளைய பார்ப்போம், விளையாடுவோம் இருக்கும். தூங்குற வரைக்கும் படாப்படுத்துவா. அது ஒரு சொர்க்கம். அதை நான் இழந்துட்டேனே. கண்ணுல தூக்கம் சொக்கிக்கிட்டு வரும், ஆனா தூங்க மனசு இருக்காது. புள்ள பக்கத்து கடந்து விளையாண்டுட்டு இருப்பா. அண்ணன் தம்பின்னு எல்லாரும் ஒரே கட்டுல விளையாண்டுட்டு கிடப்போம். எல்லாம் போச்சு. புள்ள போயிட்டா? ஜானம்மா கூட்டிட்டு போயிட்டா. சரி, அண்ணனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? இல்லக்கா, காபி கொண்டு போனா காபி வேண்டான்ட்டாவ, கூழு காய்ச்சி கொடுத்தாவ, சாப்பிட்டாவ. சாப்பிட்டானா? கூழு குடிச்சாவ. என்ன சாப்பிட்டானா? இதே அந்த வீட்டுல இருக்கும் போது அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரே கட்டில உருண்டுகிட்டு வருவானுங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். தூங்கலியா? இனி எங்க தூக்கம் வரும்? என் புள்ள என்னை தேடி வந்திருக்கா, ஆனா அவ கூட இருக்கிற பாக்கியம் கூட கிடைக்கல. அந்த பிஞ்சு மனசு, அது கூட இருக்கிறதுக்கு எனக்கு கொடுப்பன இல்லையே. மனசு வச்சா எல்லாம் மாறும். சரி, எல்லாம் சரியாயிரும், தூங்குங்க. தூக்கம் வரல. தூக்கம் தானே வரும். அதே தூங்கணும்ல? ஆமா. தூங்கல. உனக்கு விருப்பமா?
மீசை போல ஏன் வந்துச்சுன்னு இப்ப தெரியுது. நினைச்சேன் இந்நேரத்துக்கு வந்திருக்காளேன்னு. தூண்ட வேண்டியதை தூண்டி விட்டுட்டு போயிருக்கா. உண்மைதான், புத்திசாலி பயவில்ல. என் பொண்ணு எதுக்கு வந்தான்னு எனக்கு இப்ப தெரியும். ஓய், என்ன இதுக்கப்புறம் ஏன்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா? நான் இங்க வேஸ்ட் பண்ணேன். அப்போ சரி. பால் காய்ச்சிட்டு வரட்டா? வேண்டாம். நீங்க சாப்பிடவும் இல்லை. வேற ஏதாவது வேணுமா? வேணும். சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். வேணும் தான் கேட்டேன். சரி, என்னன்னு சொல்லுங்க. வேணும்னு கேட்டேன். நீதான் வேணும். நீதான் வேணும். என்ன விடுங்க. முடியாது. புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி. யாருக்கு எந்த நேரத்தை எதை கொடுக்கணுமோ சரியா கொடுப்பா. எனக்கு மட்டும் என் குறை வைக்க. விடுங்க. இப்ப கவின் வந்துருவான். விடுங்க. கவினை சாரன் கூட்டு போயிட்டா எனக்கு தெரியும். அவனுக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டான்னு எனக்கு தெரியும். விடுங்க. என்ன நீங்க படுங்க. முடியாது. மனசு வேணும் எனக்கு. அதான் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்கீங்களே. விடுங்க. இப்பவும் பேசல. மனசு மட்டும் தான் பாரு மாறப்போகுது. விடுங்க. முடியாது. கிச்சன்ல வேலை அந்த ஆள் இருக்கு. விடுங்க. பரவாயில்ல. ஓய், என்ன பேச? நான் பண்ணதெல்லாம் தப்புதான். எல்லாமே தப்புதான் எனக்கு தெரியும். நீ ஏன் மன்னிக்கல? இந்த உலகத்தை யார்ட்டையும் மன்னிப்போம்? இந்த உலகத்தை நீ ஏன் மன்னிக்கல? எனக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? என்னால நீ எதையும் சரி பண்ண முடியாது. உன்னால எல்லாம் முடியும் நம்பிட்டு இருக்க. உன்னால மட்டும்தான் முடியும். என்ன சொல்றீங்க? தப்பு பண்ணிட்டேன். மீண்டு வர தெரியல. சரி, எடுத்துக்கோங்க. மன்னிச்சிட்டியா? எடுத்துக்க சொன்னேனே. மன்னிச்சிட்டியா? மன்னிக்கிற அன்னைக்கு தானே தொட முடியும். எனக்கு நிறைய வேணும். முழுச வேணும். நான் இன்னைக்கு உன் மடியில தூங்க போறேன். அப்ப தெரிஞ்சுதான் கவினை கொண்டு விட்டுருக்கீங்க. இல்ல, கரீந்தா அப்பா நான் அந்த வீட்டுக்கு போறப்போ என்னால இங்க இருக்க முடியலன்னு சொன்னான். அதான் அனுப்பி வச்சுட்டேன். சாரன் அந்த கூட்டு போயிட்டான். நம்ம இங்க முத்தம் கொடுக்கறது அங்க கேட்கல. இன்னைக்கு ஐயோ விடுங்க. முடியாது. ஐயோ விடுங்க. முடியாது. நான் அதை சொல்லல. முந்தானிய விடுங்கன்னு. அதிகமா தேவைப்படாது. மிஸ்டர் மகாதேவன், மிஸ்டர் மகாதேவன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் மகாதேவன். என்னடா, நான் ஒன்னும் அழலையே. இல்லையே, தெருவெல்லாம் வெள்ளக்காடா போய்கிட்டு இருக்கு. டேய், நான் எதுக்கு அழணும்? நான் எதுக்கு அழணும்னு கேட்டேன். அதான் நாங்களும் கேட்கோம் தாத்தா. ஏன் அழுதீங்க? மகாதேவன் தாத்தா, மகாதேவன் தாத்தா. அந்த குடும்பத்துக்கே உண்டான கொசரு. நான் ஒண்ணும் இல்ல. சின்ன பையன் பேசுறதுக்கெல்லாம் கட்டி நான் அழ மாட்டேன். அப்படி சட்டை போட்டு நல்லா முடி எடுக்கணுமா? சரி சரி, வண்டியில இருங்க தாத்தா. எது இந்த ஒண்ணு நான் ஏறணும்? தாத்தா, இப்ப என்ன தூக்க சொல்லி இல்ல இல்ல, இனிமேல அந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமா தாத்தா, இனிமேலே அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வாங்க தாத்தா, நம்ம வீட்டுக்கு போவோம். ஏய், தாத்தா, இனிமேல அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தாத்தா. இனிமேல் அவங்க யாரோ நாம யாரோ. என்னனே, நான் சொல்ல சரிதானே? தம்பி சொன்னா சரியாதான் இருக்கும். குடும்பத்துக்கே உண்டான பேச்சு. டேய் போங்கடா, எனக்கு யாரும் வேண்டாம்டா. டேய், எனக்கு வேண்டாம்டா, யாருமே வேண்டாம். ஆமா தாத்தா, இனிமேலே நமக்கு யாருமே வேண்டாம் தாத்தா. போதும்டா,
நான் பாட்டுக்கு என் பாட்டை பார்த்துட்டு போறேன். நீங்க போங்க உங்க தாத்தா கிட்ட, உங்க ஜான் தாத்தா கிட்ட போங்க. தாத்தா அது பாண்டி நாடு, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆ? தாத்தா என்ன தாத்தா, வாங்க தாத்தா நம்ம போ, வண்டில ஏறுங்க தாத்தா. டேய் சோதிக்காதீங்கடா, யோ தாத்தா வண்டில ஏறுங்க தாத்தா. போங்கடா. நீங்க வர உண்மையிலேயே மனசுக்கு சரியே இல்ல. அந்த சின்ன பையன் கவினை என்ன பேச்சு பேசலாம் தெரியுமாடா? ஐயோ தாத்தா சரி நீங்க வாங்க, நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசலாம். ஏது நீங்க நானும் உட்கார்ந்து பேசணும்? ஆமா தாத்தா, இருந்து பேசினாதான் எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்கும். சரிதான். ஆமாடா சரிதான். உட்காருங்க தாத்தா. தாத்தா உட்காருங்க தாத்தா. வேணாடா, நான் உட்கார மாட்டேன். தாத்தா உட்கார்ந்துட்டேன். ஐயோ தாத்தா உங்களுக்கு பேசவே தெரியல தாத்தா. எனக்கு பேச தெரியல. சத்தியமா பேச தெரியல. ஏன்டா சொல்ல மாட்டியா? நீங்க கூட சொல்லி கட்டிட்டு பத்தியலா? ஐயோ தாத்தா, என் செல்ல தாத்தா, நாளைக்கு உங்களை இதே மாதிரி வேற யாரும் கேட்டுற கூடாதுன்னு தானே அப்பா உங்களுக்கு பெருசா செஞ்சிருக்காரு. ஐயோ உங்களுக்கு புரியாம போயிட்டு தாத்தா. என்னடா சொல்லுதீங்க? உங்களுக்கு புரியல? கவின் அப்பா அப்படி சொல்லும் போது ஏடானாத எனக்கு ஏடா குடும்பம் இல்ல அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். இல்ல இல்ல, அவன் சொல்ல செய்தானே. எனக்கு என்ன பொண்டாட்டியா அண்ணனா தம்பியா? இந்த உங்க அம்மையை ஒருத்தி தான் பெத்தேன். அவளும் அப்படியே உங்க சாந்தத்தை கொண்டுட்டு போயிட்டான். அது உங்க பாட்டி பார்த்த பாரு. அப்ப கூட உங்க பாட்டி எனக்கு ஓரவஞ்சனை பண்ணிட்டு போயிட்டாடா. ஐயோ தாத்தா, பாட்டி எது செஞ்சாலும் சரியாதான் செய்வாங்க. நீங்க உங்க குடும்பத்தை விட்டு கொடுக்க முடியல. யார் சொன்னா நாங்க அந்த குடும்பம்னு? என்னடா சொல்றீங்க? தாத்தா நாங்க உங்க குடும்பம், நம்மலாம் ஒரு குடும்பம் தாத்தா. உங்களுக்கு புரியல? பாட்டி எப்பவுமே புத்திசாலிதான். எப்படி நாம ஒன்னே ஒண்ணுதான் பேப்போம், அதுவும் செம்புலிங்கையா வாரிசுன்னு நல்லாவே தெரியும். அதனால நம்ம புருஷனுக்கு எதுவுமே செய்யாம போயிருவோம். ஆனா அந்த செம்புலிங்க குடும்பத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒண்ணு கொடுத்தா 9 திருப்பி கொடுக்கற பழக்கம். நீங்க அம்மாவை ஒண்ணுதானே கொடுத்தீங்க, அப்பா உங்களுக்கு 2 திருப்பி கொடுத்தாரா? 2 ஆண் வாரிசு, சேர வம்சம் சோழ வம்சம், 2மே மகாதேவன் வம்சம். தாத்தா நீங்க பெத்ததை மட்டும் அவங்க உரிமை கொண்டாடி அவங்க வீட்டு வாரிசா ஏத்துக்கும் போது அவங்க கொடுத்தது உங்களுக்கு வாரிசு தானே. அப்போ அதுவும் 2 புள்ளைய கொடுத்திருக்காங்க. யாருமே இல்லன்னு ரோட்டு வழியா அழுதுட்டு வரீங்களே, தெருவெல்லாம் ஒரே வெள்ளக்காடு. நான் யோசிக்கவே இல்லை பத்தியாடா. உங்களுக்கு எங்க மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி மட்டும் சொல்லாதீங்கடா, அப்படி மட்டும் சொல்லாதீங்கடா. அப்படிதான் சொல்லுவேன். நீங்க ஏன் கவின் அப்பா கிட்ட நீங்க ஏத்து சொல்லல? டேய் உங்களுக்காக ஒரே ஒரு வம்சம் பாண்டி வம்சம், எங்களுக்கு அப்படி இல்லடா. சேர மகாதேவன் வம்சம் சோழ மகாதேவன் வம்சம்னு 2 வம்சம் இருக்குடானே நீங்க அடிச்சு சொல்லியிருக்கணும். யாரு கேள்வி கேட்டிருப்பா? போங்க தாத்தா, அங்க கோட்டை விட்டுட்டு இங்க தெருவழியா அழுதுட்டு வாரீங்க. அப்போ நான் அனாதை இல்லையா? தாத்தா அப்ப எனக்கு கோவம் வந்துரும் தாத்தா. அப்ப நாங்களும் அனாதை தான் வரோம். அதான் அப்பா முழுசா உங்களுக்கு கொடுத்துட்டாருல. ஆமால, நீங்க எங்க குடும்பத்துக்கு நன்றி சேசமா இருந்தீங்க, அதுக்குத்தான் உங்களுக்கு வம்சமே இல்லாம போக கூடாதுன்னு 2 வம்சத்தை கொடுத்திருக்காங்களே. ஆமால, மறந்து போயிட்டேன்டா. போங்க தாத்தா, என்ன கொஞ்ச நாள் நம்ம பண்ணையப்பட்டில அரமனை கட்டி ஜாம் ஜானி சேர சோழ வம்சத்து கொடிய பறக்க விட்டு நம்ம ஆட்சியை பிடிப்போம் தாத்தா. யார் வரான்னு பாப்போம். தாத்தா உங்க ஆலோசனையில நாங்க 2 ஆட்சி செய்வோம். மகாதேவன் ரொம்ப பிரில்லியண்ட், பயங்கர மூளை. சொல்ல போனா செம்புலிங்க வம்சத்துக்கே ராஜகுரு. அப்பேற்பட்ட ராஜகுருவே எங்களுக்கு தலைவனா இருக்கும் போது என்ன தாத்தா நீங்க கவின் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். எனக்கு இதெல்லாம் யோசிக்காம போயிட்டேன்டா. சிங்க மாதிரி 2 பேர புள்ளையில வச்சுட்டு போங்க தாத்தா. அதானே, நான் எப்படி அனாதை ஆக முடியும்? இது யோசிக்கவே இல்லடா. அந்த பையன் என்ன குழப்பி விட்டுட்டு போயிட்டான். கூட வந்த அண்ணன் தம்பி இல்ல, பெத்த புள்ள இல்ல நபரு. நான் அதுலயே மூளை குழப்பிட்டேன்டா. ராஜகுருங்கதான் மறந்துட்டேனே. தாத்தா தாத்தா மனசுல நிறைவா இருக்குடா. ஆமால, எனக்கு வாரிசு இல்லாம இல்லையே. சொல்ல போனா நாங்க தான் தாத்தா ஒரிஜினல் வாரிசு உங்களுக்கு. ஆமால தாத்தா, கூடிய சீக்கிரம் நமக்குன்னு ஒரு அரமனை கட்டுறோம், ஜாம் ஜாம் ஆட்சி பண்றோம். எங்களுக்கு 18 வயசு முடியதுக்குள்ள நீங்க அரமனை கட்டி முடிக்கீங்க. எப்படி தாத்தா? ஆமால தாத்தா நம்ம கொடி ஒய்யாரமா பறக்கணும் தாத்தா. டேய், நான் ராஜகுருவா இருந்து உங்களை நான் எப்படி வழி நடத்துறேன்னு மட்டும் பாருங்கடா. நமக்குன்னு ஒரு சமஸ்தானம் இருக்கணும்டா. கரெக்ட்.
இப்ப சொல்லுங்க, நீங்க அனாதையா? நான் எப்படி அனாதையாக முடியும்? டேய், சேர சோழ வம்சத்து ராஜாடா. அப்படி சொல்லுவீங்களா? நான் அழுது வரீங்க. இங்க செல்ல தாத்தால, இங்க கண்ணுக்குட்டி தாத்தால. டேய், நான் இதை மறந்தே போயிட்டேன்டா. அதுக்குத்தான் நாங்க பின்னாடியே அழாதீங்க வெள்ளக்காடா கிடக்குன்னு சொல்லிக்கிட்டே வரோம். கேட்க மாட்டேன்னுட்டீல. பூமிமா எது பண்ணாலும் சரியா பண்றாள. டேய், நான் ராஜகுரு தான், ஆனா நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த குடும்பத்துக்கு எக்ஸ்ட்ரா மூளை இருக்க. எப்படி? எக்ஸ்ட்ராலாம் மூளை இல்ல, பின்னாடி நடக்க போறத கொஞ்சம் முன்னுக்கூட்டி யோசிக்காங்க தாத்தா, அவ்வளவுதான். நீங்க அவங்களுக்கெல்லாம் பிரில்லியன்ட் தெரியுமா? அவங்களே உங்ககிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. என்ன தாத்தா? ஓ, இல்லடா, இப்போ உங்க பாட்டி பூமிமா இல்ல, நான் ஒண்ணு கொடுத்தா ரெட்டத்திலேயே எனக்கு திரும்ப கிடைக்கும்னு எப்படி முன்னுக்கூட்டி யோசிச்சிருக்கா பாரு. ஒருவேளை உங்க அம்மா இருக்கால இசை, அவ மட்டும்தான் எனக்கு. ஒருவேளை அவ செம்மலிங்க வம்சத்து இல்ல அப்படின்னு இருந்து வச்சுக்கையா, நான் எங்கேயோ கொண்டு கொடுத்துருப்பேன். அதோடய வம்சமே அழிஞ்சிருக்கும்டா. ஆமா தாத்தா. ஐயோ, பாரு, இவன் நேக்க ஒண்ணு கொடுத்து 2 வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கானே. அதான் பாட்டி உங்க மேல ரொம்ப காதல், லவ். ஆமாடா, ரொம்ப லவ் பண்ணிருக்கா பாரு. தாத்தா, எத்தனை வருஷம் லவ் பண்ணிருப்பிய? அது ஏகப்பட்டதுடா. டேய், இப்ப எதுக்கு இதெல்லாம் கட்டிட்டு இருக்கியா? தாத்தா, நமக்குள்ள என்ன தாத்தா? டேய், இருந்தாலும் இப்பவுமே இதெல்லாம் வேண்டாம்டா. விடுங்க தாத்தா, இப்பவுமே எல்லாத்தையும் கத்துக்கணும் தாத்தா. அப்பாலாம் 6 வயசுக்கு முன்னாடி இதெல்லாம் கத்துக்கிட்டாராம் தெரியுமா? டேய், உங்க அப்பா பிஞ்சிலே பழுத்த வேண்டாம். டேய், உங்களா அப்ப எங்களுக்கு டேய், இந்த மகாதேவன் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு என்னதுன்னா குளித்தோண்டி போதச்சிருங்க சொல்லிவிட்டேன் தாத்தா. கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு, நீங்க எனக்குடா போதும்டா. என்ன மறுபடியும் இசைட்டு உள்ள வழியா வந்து பிறப்போம். வேண்டாம்டா. தாத்தா, டேய், நம்ம சீக்கிரமா நமக்குன்னு ஒரு அரண்மனை கட்டிட்டு முதல்ல செம்புலிங்க குடும்பத்தை விட்டு விடுதலை வாங்கணும்டா. கரெக்டா சொன்னீங்க. இனி நமக்கு அந்த குடும்பத்துக்கு என்னன்னு கேட்க, இம்ம நமக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்க. கரெக்டா. உங்க தாத்தன் கருப்புச்சிங்க இருக்கும்போது அவங்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வேணும். பத்துக்க அங்கேயும் கோத்து விடுறான், என்ன இங்கேயும் கோத்து விடுறான்டா. நீயே பாரு, இப்ப அந்த கவினுக்கு அந்த மீனா புள்ள தேவையா? ஆனா எதுக்கோ ஒண்ணு பண்ணதான், எதுக்கு பண்ணணும் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா என்ன பண்ணாலும் தலையாட்டணும். என்னன்னா முடிஞ்சு போச்சு. உனக்கே தெரியுது, உங்க தாத்தா என்ன பண்ணுதான், யாது பண்ணாலும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அது ஏதாவது காரணம் இருக்கும் தாத்தா. அப்படியே மாட்டினாலும் கவின் அப்பதானே மாட்டுதாரு. மாட்டிட்டு போட்டோம், உங்களுக்கே இவ்வளவு ஃபீல் கேட்க. அவெல்லாம் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாடா. அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. ஆனா குடும்பத்துக்கு அப்படி ஒண்ணு தேவை தானே. விடுங்க தாத்தா, யார் தலையில என்ன எதிர்க்கோ அதானே நடக்கும். கவினப்பாக்கு அந்த மீனா வேண்டான்னா கவினப்பா தான் ஏதாவது வேலை பார்க்கணும். நம்மள பார்க்க முடியுமா சொல்லுங்க பாப்பா? அப்படின்னா வேலை பார்த்துட்டு வந்துட்டியா? தாத்தா போவீங்களா? என்னடா பண்ணிட்டு வந்தியா? முத திருப்பு பஞ்சாயத்து நாளைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கு அப்போ காரணம் தாத்தா. உங்க தாத்தா என்ன கொடுத்து புதைச்சிருவான்டா. தாத்தா, நம்ம சேர சோழ வம்சம் தாத்தா, கொஞ்சம் கெத்தா இருங்க தாத்தா. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு என்ன உஸ்பத்தி இருக்கிய உங்கள? அட அட, ராஜகுரு சேர சோழ வம்சம். அட அட அட, அப்படியே என் தம்பி கிங்ஸின் பார்த்த மாதிரியே இருக்கு ஐயா. நினைச்சுக்கிட்டே பத்திருப்பானோ நம்மள மாதிரியே இருக்கணும்னு. ஒரு தெரியாத அம்மா மூஞ்சி தெரியானு பாரு. வாங்க போலாம். என்ன ராஜகுருக்கு பயமா இருக்கோ? துஷ்டனை கண்டா தூர விலகணும். ஓ, இங்க துஷ்டம் யாரு? துஷ்டி. அப்ப நாதான். சேர வம்சம் சோழ வம்சம் வணக்கம்டா. எதிரிக்கெல்லாம் வணக்கம் சொல்றது இல்லம்மா. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். அப்பா புள்ள அப்பமா தானே இருப்பான். நான் எங்க அப்பாக்கு பிறந்திருக்கேன். அப்ப நீங்க? ஏய், அண்ணன் எப்பவுமே உண்மையதான் பேசுவான். பேசி ஜெயிச்சிரு பாப்போம். வேற எங்குள்ள வேத பேசி ஜெயிக்க முடியுமா? டேய், இந்த ஒட்டுமொத்த மண்ணையும் ஆள போறதே இந்த அலெக்சாண்ட்ரா. இன்னும் பால்வாடிக்கு கூட போகல. நீங்க சேர சோழ வம்சம். சேர சோழ வம்சத்துக்கு ஆளதுக்கு பால்வாடிக்கு போகணும் அவசியம் இல்லையே. செம்புலிங்க வம்சத்துல பிறந்தா போதுமே. ஜெயிச்சிரு பாப்போம். செம்புலிங்க வம்சத்துல பிறக்காதவங்க ஆட்சி செய்யணும்னா தான் பால்வாடிக்கெல்லாம் போகணும். இப்ப புதிதா புத்தி கூர்மை எங்க வந்திருக்குன்னு காலங்காலமா ஐயா இவங்க வம்சம் ஆட்சி செய்து இப்ப புரிஞ்சிருக்குமா? உண்மையிலே வியப்பா தான் இருக்கு. தெல்ல தெளிவு. நீயா வந்த வழியை பார்த்து போயிட்டா உனக்கு நல்லது. அவ அப்பனுக்கு மட்டும் செய்தி போச்சுன்னு வச்சுக்க. என்ன சீவிடுவானு கேட்க? சீவ மாட்டாரு, உசுர் எடுத்துருவாரு. போதும் போதும். எங்களுக்கும் உசுர் எடுக்க தெரியும் தம்பி. மத்தவங்க உசுர் எடுக்க முடியும், செம்பலிங்க அம்சத்து உயிரை எடுக்க முடியாது. பார்க்கலாம். ராஜகுரு, சேர சோழ வம்சத்து ராஜகுரு மகாதேவன்.
இப்போ கெத்தா இருக்குடா. ஏய் மகாதேவா, நீ ஜெயிச்சுட்டடா. இதுக்கு மேல இந்த மகாதேவனுக்கு என்ன வேணும்? ஜெயிச்சுட்டேன்டா. இது வரைக்கும் இல்லாத பெருமிதான். இப்ப மீசி முறுக்கி விட்டு சொல்றேன். ஏய் மகாதேவன். பயம் இல்ல? பயம் எங்க அப்பாவுக்கு தெரியாது, அதனால எங்களுக்கும் தெரியாது. அங்க இருந்தாதானே இங்க வரும். சத்தியமா சொல்றேன்டா, அந்த குடும்பத்துக்கு நீ என்னமோ இருக்கு. சரி, வாழ்த்துக்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க பாட்டி. ஏய் சும்மா சும்மா போதும். சீக்கிரம் பால்வாடிக்கு போங்கடா. சரிங்க பாட்டி. இருங்கடா உங்களுக்கு. அப்பனே மறிக்கத்தா இருக்கானுங்க. ஏய் ஒசஞ்சிங்க பொண்ணுங்க. அலெக்சாண்ட்ரா, என் பேர பிள்ளைங்க மேல கைய வச்ச கடைசியா ஒரு ஈர பத்திய காட்டிட்டல. ஏய் நேரா அந்த நேர்கிட்ட மோதிடி. பிள்ளைங்க மேல ஒரு கீழல் பட்டா சரி, இந்த மகாதேவனை வந்து நீ பார்க்க வேண்டியது இருக்கும். மிஸ்டர் மகாதேவன், நான் ஒண்ணு கோலை இல்ல. ஏய் யாரா நீங்களா? திரும்ப சொல்றேன், இந்த அலெக்சாண்ட்ரா ஒண்ணு கோலை இல்ல. இவங்க நான் அனுப்புறவங்க இல்ல. நான் அனுப்புன அவசியமும் இல்ல. இவன் அப்பனையே என்னால தொட முடியல. அவன் பெத்த பிள்ளை என்னால தொட முடியுமா? இல்ல, இது நான் அனுப்பல. பரிசுத்த அலெக்சாண்ட்ரா, மரியாதை இங்க போயிரு. அப்பல எங்க மேல கை வச்சுட்டு நீங்க போக முடியாது. கொண்டு எறிஞ்சிருவானுங்க. கண்ணா பின்னமாயிருவேன். போ சொல்லு. என் பேர பிள்ளைங்க எதுவும் பண்ணிடாத. டேய், நீங்க ஆம்பளைங்களா இருந்தா என்கிட்ட மோதுங்கடா. வாங்கடா. அலெக்சாண்ட்ரா ஒதுங்கிரு. இங்க உங்களை அழிச்சாதான்டா நான் எவ்வளவு வீரமானவன்னு அவங்களுக்கு தெரியும். இல்ல நான் கோலனாயிரும். டேய், உங்களை அனுப்புறது யாரு? அது அலெக்சாண்ட்ரா. மகாதேவா, திரும்ப சொல்றேன், எனக்கு போய் சொன்ன அவசியம் இல்ல. எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம் நினைச்சேனா, ஆனா சம்பளிங்க வம்சத்தை பார்த்தா புரிஞ்சுக்கிட்டேன். நேர் வழியில போய் ஜெயிக்கிறதா உண்மையான வீரனை புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு கோழைய நான் இல்ல, இவ்வளவு கேவலமான ஒரு நாய் இல்ல. சீ, பச்சை பிள்ளைங்களை கொன்ன அந்த வீரத்தை காட்டுறதுக்கு நான் ஒண்ணு கோழை இல்ல. இது யாரும் திட்டமிட்டு செயல்பட்டிருக்காங்க. போதும், ஒரு நடிப்ப வேற எங்க அது காட்டு. தங்க பிள்ளைடா, ஓரமா நில்லுங்க. நான் வேலையை முடிச்சிட்டு வரேன். தேவையில்ல, பிள்ளையில வச்சுட்டாங்க இல்ல, நான் இவனுக்கு கதையை முடிச்சிட்டு வரேன். கொஞ்சம் நான் முன்னப்பட்டி போயிருந்தாலும் பா, நிஜமாவே என் மேல பழி விழுந்திருக்கும். சத்தியமா இவங்களை நான் அனுப்பவே இல்லை. எப்படி ஜெயிச்சாலும் வெற்றி நினைச்சேன். இல்ல, வெற்றி அடையதுக்கும் ஒரு வழிமுறை இருக்குன்னு கத்துக்கிட்டேன். இப்பல நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த குறுக்கு வழியை நான் ஒரு காலமும் கையில் எடுக்க மாட்டேன். இந்த அலெக்சாண்ட்ரா ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ண செய்ய மாட்டான். டேய் வரேன்டா. தேங்க்ஸ். வேண்டாம், இருக்கட்டும். என் மேல பழி வந்துடக்கூடாது. ஏன்னா இப்போதைக்கு எனக்கு இந்த பழி தேவையில்லை. உங்களுக்கு எந்த ஊரு? இல்ல, எங்க மண்ணை பிடிக்க வந்திருக்கீங்களா அதான் கேட்டோம். எல்லா மண்ணையும் பிடிப்பதுதான் என் லட்சியம். பெரிய லட்சியம் தான். நமக்குன்னு ஒரு மண்ணு, அந்த மண்ணுல ஆட்சி பிடிக்கிறதா வெற்றி. அலெக்சாண்டர் இப்படித்தான் பண்ணாரு. அப்படின்னா உங்களுக்கு யாருமே இல்லையா? ஏன் இல்ல? அதுல எல்லாரும் இருக்காங்க. சரி, பார்க்கலாம். பார்க்க தானே போறீங்க? பாரு, நான் எதுவும் பண்ணணும்னு நிரூபிச்சிட்டேன். நீதான் காரணம். மிஸ்டர் மகாதேவன், நீங்க அந்த குடும்பத்துக்கு ராஜா குருவா இருந்தவரு. சந்தேகம் ரத்தத்திலே ஊர்னது. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் வாங்கடா. இதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குதே. இவனுக்கெல்லாம் நான் அனுப்பல. வந்தது எப்படி? இங்க ரெண்டே எதிரிதான். ஒண்ணுன்னா ஒண்ணுனே கிங்ஸின்னு. அவன் எதுக்கு அவன் பிள்ளைய கொல்லணும்? இது அனுப்புனது யாரு? என் மேல பழி சுமத்துறதுக்காக இப்படி பண்ணாங்களா, இல்ல உண்மையிலே இந்த வம்சத்தை அழிக்கிறதுக்காக வந்தானுங்களா? போன கும்பல் நிச்சயமா திரும்ப வரும். வந்தது ஒரு டீம் தான், இன்னும் நிறைய டீம் வருவானுங்க. கட்டாயமா வருவானுங்க. அததான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அனுப்புனது நீ தானே. இப்ப அடுத்த கட்டத்தை யோசிக்கலாமா? இப்ப வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நான் அனுப்பதா இருந்தா நான் இருக்கும்போது வரணும் அவசியம் இல்ல. புரியுதா? நான் அனுப்பணும்னு நானே போடணும் அவசியம் இல்ல. இதுக்கு பாத்தி முட்டை கூடவுன்ல இருக்கலாம். இது நான் இல்ல. ஆனா கட்டாயமா இன்னும் எப்படி டீம் டீமா வருவானுங்க. நம்ம கிளம்பலாம். நடக்க முடியலடா. தத்த நட தூக்கிக்குது. ஏய் நீனு வா. இல்ல தத்தா, இருக்கட்டும். அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டா. எவ்வளவு அழகா எனக்கு ஆறுதல் சொன்னானுங்க. நாங்க இருக்கோம் தாத்தானே.
எனக்கு இப்போ பெருமையா இருக்குடா. நீங்க என் வம்சம்டா, என் ரத்தம். என் பேர பிள்ளை, என் தங்க பிள்ளை. தாத்தா தாத்தா என்னய்யா? தூங்கட்டா? தூங்கு தூங்கு, வா தொல்லைப்படுத்துக்க. நான் தூங்கட்டா? சரியா தூங்கு, வா 2 தொல்லைப்படுத்துக்கோங்க. இனி கொஞ்சம் கண்ணும் கஷ்டமா இருக்கணும். அனுப்புனது மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்ச சத்தியமா இந்த அலெக்சாண்டர்ட்ட தப்பிக்க முடியாது. இது அந்த தாவீது வேலையா இருக்குமா? என்னையும் இந்த குடும்பத்தையும் மோத விட்டா நான் இந்த குடும்பத்துக்கு அதமா ஏதாவது பண்ணுவேனே. கீழோடி வேலை பாக்குறானா? ஒருவேளை மீனா வேலையா இருந்தா மீனாக்கு இந்த அளவுக்கு இப்ப துணிச்சல் வந்திருக்குமா? ஆஹா, யார வேணாலும் நம்பலாம், மீனாவை நம்ப கூடாது. ஆனா அவளுக்கு அலெக்சாண்டரா பத்தி நல்லா தெரியுமே. தெரிஞ்சும் அவ இந்த வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்படின்னா இது யாரு பண்ணிருப்பா? அப்படின்னா புதுசா ஒருத்தன் இறங்கியிருக்கான். ஒருத்தன் இல்ல, ஒருத்தி இறங்கியிருக்கா. ஏன்னா பிள்ளைங்க இருக்கும் போது ஆள் அனுப்பியிருக்கானா எவ்வளவு கிரிமினலா யோசிச்சிருக்கா. எவனு தட்டி தூக்குறேன். இந்த அலெக்சாண்டரோட கழுகு பார்வையிலிருந்து எவனும் தப்ப முடியாது. தட்டி தூக்குறேன். நான் சொல்ற வேலைய கரெக்டா முடிங்க. நான் நிக்கிற சகோனீங்களே, வேற சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்கான்னு மேல இருந்து வச்சு பண்ணுங்க. இம்மிடியட்லி குழந்தை நிக்காங்க, சீக்கிரம். இப்ப இந்த குழந்தைங்க மேல ஒரு நகைக்கீரல் பட்டாலும் அந்த கிங்ஸை போட்டு தள்ளிடுவான், அஞ்ச மாட்டான். ஏன்னா இது அவன் வாரிசு. சீக்கிரம் 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 கண்காணிங்க. நிச்சயமா புதுசா எவ்வளவு ஒருத்தி தான் பண்ணிருக்கா. பயலாம் இல்ல, கொஞ்சம் இடிக்கு மட்டும் பயம். இடிக்கு பாயம்? ரொம்பலாம் பயம் இல்ல. எதுக்கும் அஞ்சாத வீர சூரியனா? எல்லாருக்குள்ள சின்ன வீக்னஸ் இருக்கும், அப்படிதான். இடினா மட்டும் கொஞ்சம் பயம். கொஞ்சம் பயம் மாதிரி தெரியலையே. கொஞ்சம் தான். பயப்படலையே? நான் பயப்பட மாட்டேனே. அது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் பயப்படுறேன். ஏய் இடியே, என்ன வட்டி விழுந்த இந்த அலெக்சாண்டரா யார நீ பார்க்க வேண்டியது இருக்கா? ஓ, இடிக்கு ஆர்டர் போடுற? இடியா இருந்தானே எதிரியா இருந்தானே போட்டு தள்ளிடுவேன். அது அங்க தள்ளி நின்னு சொல்லு பாப்போம்.